வியூவர்ஸ் வணக்கம். நான் உங்கள் இன்ஜினியர்ஸ் தமிழன் முத்துக்குமார். ஸோ இது வரைக்கும் ஆசியாவில் ஸ்டூடெண்ட் அட்மிஷன் வாங்குறது எப்படி, விசா அப்ளை பண்ணுறது எப்படி, ஃபஸ்ட் டைம் ட்ராவல் பண்ணுறது எப்படி அப்படின்ற இன்ஃபர்மேஷன் நம்ம சேனலில் நம்ம போட்டிருக்கோம் வீடியோஸு. ஸோ நீங்கள் சப்போஸ் அதை பார்க்கலன்னா லிங்க் கொடுக்குறேன், அதை போய் பார்த்துட்டு வந்துடுங்க. இந்த வீடியோ எதை பற்றி அப்படின்னு பார்த்தீங்கன்னா காஸ்ட் ஆஃப் லிவிங் இன் ஆஸ்திரியா ஃபார் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ அதை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த வீடியோவோட கண்டென்ட் வந்து எப்படி ஸ்ப்ளிட் பண்ணலான்னு இருக்கேன்னா, ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி வைஸ் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆகும் அப்படின்றத சொல்கிறேன். அதுக்கப்புறம் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸை வச்சு டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ ஃபஸ்ட்டு வந்து கேட்டகரி வைஸ் என்ன எக்ஸ்பென்ஸ் ஆகும் ஒரு ஸ்டூடெண்ட்டுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு வந்து அக்காமடேஷன், அப்புறம் ஃபுட்டு, அப்புறம் ட்ராவலு, அதுக்கப்புறம் வந்து ஹெல்த் இன்சூரன்ஸ். ஸோ இந்த 4 கேட்டகரி வைஸ் என்னென்ன எக்ஸ்பென்ஸ் ஆகுன்றதை பார்ப்போம். ஸோ அக்காமடேஷன் எடுத்துட்டிங்கன்னா 300 500 ஹீரோஸ் வந்து ஆகும். அது பேஸ்ட் ஆன் ஆஸ்திரேலியா டிஃப்ரெண்ட் சிட்டிஸ். ஸோ வியனாவில் தங்கியிருந்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை வந்து நீங்கள் பார்த்துக்கணும். ஆல்சோ இந்த எக்ஸ்பென்ஸ் வந்து அக்காமடேஷன் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு இன்டர்நெட்டு, அப்புறம் லாண்ட்ரி, அப்புறம் வந்து உங்களுக்கு எலக்ட்ரிசிட்டி. ஸோ இது 3மே வந்து இன்க்ளூடட் தான் இருக்கும். ஸோ அதனால் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா எதுவும் பே பண்ணுற மாதிரி இருக்காது. ஸோ அடுத்து வந்து ஃபுட்டுக்கு போவோம். ஃபுட்டு வந்து பார்த்திங்கன்னா அகெயின் இது வந்து பர்சன் பொறுத்து டிஃபர் ஆகும். நீங்கள் கன்சியூம் பண்ணுற ஃபுட்டு வந்து டிஃபர் ஆகும். ஃபார் எக்ஸாம்பிள் நீங்கள் வந்து 3 டேஸ்க்கு வந்து ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம், இல்லைனா வீக்லி ஒன்ஸ் நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணலாம். ஸோ அதோட ரேஞ்ச் வந்து பார்த்திங்கன்னா 100 to 200 ஹீரோஸ் வந்து மந்த்லி செலவாகும் ஃபுட்டுக்கு. அடுத்த 3வது வந்து ட்ராவல்னு வரும்போது நீங்கள் வந்து சின்ன வயசாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து சீசனல் பாஸ்லாம் இருக்கும். ஸோ நிறையா வந்து பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ 26க்குள்ளே இருந்தீங்கன்னா நிறைய பெனிஃபிட் இருக்குது. 26 மேலே போயிட்டிங்கன்னா கொஞ்சம் பெனிஃபிட்ஸ் வந்து உங்களுக்கு இருக்காது. ஃபார் இன்ஸ்டன்ஸ் சொல்லணும்னா உங்களுக்கு வந்து சீசனல் பாஸ் வந்து ஒரு செமஸ்டர் ஃபுல்லாக தருவாங்க. 26 உள்ளே இருந்தால், 26 மேலே இருந்தால் அவங்களால வாங்க முடியாதது. அண்டு நிறையா டிக்கெட்ஸ் வந்து ஆஃபர்லேயும் இருக்கும். லைக் டே டிக்கெட் இருக்குது, அப்புறம் வீக்லி டிக்கெட் இருக்குது, மந்த்லி டிக்கெட் இருக்குது. மந்த்லி டிக்கெட்டுக்கு நீங்கள் ஆக்டிவ் பாஸ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து மேஜிஸ்ட்ரேட்லேருந்து வாங்கிக்கலாம். வாங்கிட்டு நீங்கள் 13 ஹீரோ பே பண்ணால் நீங்கள் ஹோல் மந்த் வந்து ட்ராவல் பண்ணிக்கலாம். ஸோ அது வந்து ட்ராவலுக்கு வரும். ட்ராவல் எக்ஸ்பென்சஸ்ன்னு பார்க்கும்போது உங்களுக்கு மினிமம் ஒரு 13 20 ஹீரோக்குள்ளே செலவாகும். ஆல்சோ நீங்கள் வந்து வீக்கெண்ட் இங்கே ஃப்ரெண்ட்ஸ் கூட அவுட்டிங் போகிறீங்க அப்படின்னா அதெல்லாம் வந்து எக்ஸ்ட்ரா செலவாகும். ஸோ அதை நீங்கள் வந்து பார்த்துக்கணும். 4th வந்து ஹெல்த் இன்சூரன்ஸு. ஸோ ஹெல்த் இன்சூரன்ஸ் வரும்போது அங்கே வந்து 2 கேட்டகரியாக பிரியும். ஒன்று வந்து கவர்மெண்ட்டு, ஒன்று வந்து ப்ரைவேட்டு. நீங்கள் கவர்மெண்ட்டில் எடுத்தீங்க அப்படின்னா 26 ஏஜுக்குள்ளே இருந்தீங்கன்னா உங்களுக்கு 60 100 ஆகும். 26 மேலே இருந்துச்சுன்னா 60 120 வரை ஆகும். ஸோ இதுவே வந்து ப்ரைவேட்டில் எடுத்திங்கன்னா 60 150 வரைக்கும் ஆகும். ஸோ அது பேஸ்ட் ஆன் ஏஜ் டிஃபர் ஆகும். ஸோ நீங்கள் அது வந்து கண்டிப்பாக எடுத்தே ஆகணும். அது வந்து ஒரு மேண்டேட்ரி திங் ஆஸ்திரேலியாவில். ஸோ இதெல்லாம் போக அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பார்ட்டி போகிறது, அப்புறம் வந்து சலூன், பார்பர் ஷாப்பு, பார்லரு, ஹேர் ட்ரையரு அதெல்லாம் போனீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 15 ஒரு 25 வந்து மந்த்லி எக்ஸ்பென்சஸ் ஆகும். ஸோ இதெல்லாம் வந்து அதர்ஸில் வரும். ஸோ இப்போ வந்து என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ்லேருந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். ஸோ நீங்கள் இனிஷியலாக வரும்போது ஃபஸ்ட்டு ஒரு 1 இயர் வந்து என்னோடய சஜஷன் என்னென்னா, நீங்கள் வந்து ஒரு ஹாஸ்டலில் ஷேர்ட் அப்பார்ட்மெண்ட்டோ இல்லை ஷேர்ட் ரூம்லேயோ வந்து தங்கியிருந்தீங்கன்னா நீங்கள் வந்து எக்ஸ்பென்ஸ் வந்து கம்மி பண்ணலாம். 1 இயர் அப்புறம் வந்து நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டீங்க, இங்கே இருக்க என்வரன்மெண்ட்லாம் பழகிட்டீங்க அப்படின்னா அதுக்கப்புறம் வந்து நீங்கள் ஸ்விட்ச் பண்ணிக்கலாம். சிங்கிள் ரூம்க்கோ இல்லை தனியாக ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்து தங்குறதோ அது மாதிரி இருக்கலாம். ஸோ அடுத்த டிப்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ அக்காமடேஷன் வந்து எப்படி வந்து சூஸ் பண்ணுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா நிறைய அஃபிஷியல் லிங்க்ஸ் இருக்குது. ஸோ உங்களோட யூனிவர்சிட்டி சைட்லேயே வந்து அஃபிஷியல் லிங்க்ஸ்லாம் கொடுத்துருப்பாங்க. ஸோ அந்த அக்காமடேஷன் போய்ட்டு நீங்கள் மெயில் அனுப்பிச்சிட்டிங்கன்னா அவங்க வந்து கான்ட்ராக்ட் தருவாங்க. ஸோ பேஸ்ட் ஆன் தட் நீங்கள் வந்து அக்காமடேஷன்ஸ் சூஸ் பண்ணலாம். நான் வந்து அதோட லிங்க்ஸ், அஃபிஷியல் லிங்க்ஸுமே வந்து ஸ்க்ரீனில் போடுறேன். நீங்கள் அதை வந்து பாருங்கள். அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயும் அதை வந்து மென்ஷன் பண்ணுறேன். அதுக்கப்புறம் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்னொரு சஜஷன் என்னென்னா, நீங்கள் வந்து நான் ஐடியோ இல்லை ஐடியோ இங்கே வந்துட்டு ஒரு பார்ட் டைம் வாங்கிட்டிங்கன்னா உங்களால் கண்டிப்பாக ஃபேமிலிட்டு வந்து அமௌண்ட் வந்து நீங்கள் எக்ஸ்பென்சஸ் எதுவும் வாங்காமல் உங்களாலேயே வந்து மேனேஜ் பண்ணிக்க முடியும். ஸோ மினிமம் இங்கே சேலரி வந்து ஒரு 1000 1500 பார்ட் டைமுக்கு கிடைக்கும். ஒரு 20 ஹார்ஸ் நீங்கள் வந்து ஒர்க் பண்ணலாம் ஆஸ் அ ஸ்டூடெண்ட்டாக. ஸோ அந்த இன்கம் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் வந்து கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்கலாம். இல்லைனா உங்கள் ஃபேமிலி சப்போர்ட் கண்டிப்பாக அதுக்கு தேவைப்படும். ஸோ இதுதான் வந்து ஹோல் எக்ஸ்பென்சஸ்ஸு. ஸோ இப்போ ஓவரால் கன்சாலிடேட்டடாக எவ்வளோ வரும் அப்படின்றத பார்ப்போம். அக்காமடேஷன் வந்து மேக்ஸிமம் 500 வரும். அடுத்து ஃபுட்டுக்கு வந்து ஒரு 200 வரும். ட்ராவலுக்கு வந்து ஒரு 15 ஹீரோஸ் வரும் மந்த்லி. அடுத்து வந்து இன்சூரன்ஸ்னு வந்து பார்த்திங்கன்னா 120 ஆகும். அதுக்கப்புறம் அதர் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு 50 ஆகும். ஸோ அதோட டோட்டல் வந்து பார்த்திங்கன்னா 885 வரும். ஸோ நீங்கள் வந்து ஒரு ரேஞ்ச் செட் பண்ணிக்கலாம். லைக் 600 ஒரு 800 வந்து ஆகும். ஸோ ஆஸ் அ ஸ்டூடெண்ட் வந்து நீங்கள் வந்து இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் வந்து மந்த்லி வந்து கண்டிப்பாக செலவு பண்ணி ஆகணும் இங்கே. ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன்.
ஸோ இதுக்கு முன்னாடி உள்ள எல்லா வீடியோஸுமே வந்து யூரோப் ஸ்டடீஸ் அப்படின்னு நம்ம சேனல்லே ஒரு பிளேலிஸ்ட்டில் போட்டு வச்சுருக்கேன். சப்போஸ் நீங்கள் வேறு எதுவும் பார்க்கலன்னா அதை போய் பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ரெஃபர் பண்ணுறதுனா ரெஃபர் பண்ணுங்கள். ஸோ இனிமேலும் 1-2 வீடியோ போடலான்னு சில பிளான்ஸ் இருக்குது. ஸோ கண்டிப்பாக நான் நிறைய வீடியோ போட ட்ரை பண்ணுறேன் ஆஸ்திரேலியா ரிலேட்டடாக. ஸோ உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிச்சுன்னா லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க, மறக்காமல் அந்த சப்ஸ்கிரைப் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி.